ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அங்கன்வாடி பணிகளுக்கு எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிக்க போகிறோம்னு சொல்லி தான் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த அரசாணை. மொத்தம் வந்து 7783 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. இதில் வந்து நம்ம 3 விதமாக வந்து ஒர்க் சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஒர்க்குன்னா அங்கன்வாடி பணியாளர், மினி அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் என்று 3 போஸ்டிங் விடப்பட்டுள்ளது. இது தரப்பில் வந்து அரசு தரப்பில் வந்து அரசாணை மட்டும் வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் எப்போ வந்து அப்ளை பண்ணுறோம் அந்த அப்ளிகேஷன்னா அவங்க வீட்டில் ஒரு மாதத்துக்குள்ளே இல்லை ஒரு 2 வாரங்களுக்குள்ளே ஆன்லைனில் நம்ம அப்டேட் பண்ணணும். இப்படி வந்து நம்ம விண்ணப்பிக்கணும்னு சொல்லி குவாலிஃபிகேஷன் வந்து 10th ஆர் 12th. ஒரு வயசுக்குள்ள வந்து எல்லாருமே விண்ணப்பிச்சிக்கலாம். ஓகே, பார்த்தோம். மொத்தம் 3 விதமான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கர். இதுக்கு வந்து எத்தனை வேகன்சி வந்து 3886 வேகன்சி. பே ஆஃப் ஸ்கேல் வந்து 7700 கொடுக்குறாங்க. ஆரம்பத்தில் 7700 24,200 வரைக்கும் சம்பளம் வழங்கப்படலாம். மினி அங்கன்வாடி ஒர்க்காளருக்கு வந்து 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 5,700 சம்பளம் வந்து நியமிச்சிருக்காங்க. 5,700 வந்து 18,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து 3,592 வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. 4,300 ஆரம்பத்தில் பேசிக் சேலரியே கொடுக்குறாங்க. 4,100 12,500 வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா 12வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அங்கன்வாடி பணியாளருக்கு, அதாவது அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 12வது பாஸ் பண்ணியிருக்கும். மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து அதுக்கு 12வது பாஸ் பண்ணியிருக்கும். அங்கன்வாடி ஒர்க்கர்னா நாங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்து நல்லா அவங்களுக்கு பராமரித்து நல்லா இது பண்ணுவோம். 2 பேரோட ஒர்க்குமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பின்ன அங்கன்வாடி ஒர்க்கருமே மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்குமே இன்னும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து ஆண்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது, பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் ட்ரைபராக இருந்தால் 40 வருஷம் வரைக்கும் எக்ஸப்ஷன் 5 years. 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கிறோம். மினிமம் 12வது முடிச்சிருக்கணும். மோட் ஆஃப் வந்து டைரக்ட் ப்ரொமோஷன் மினி அங்கன்வாடி இருக்கும். ப்ராசஸ் செலெக்ஷன் வந்து இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க. இன்டர்வியூ பாஸ் பண்ணால் டைரக்ட் போஸ்டிங். இது தொடர்பான செய்திகள் வந்து நம்ம இந்த வெப்சைட்டில் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து விட போகிறாங்க. www.icds.tn.go.in ப்ளஸ் இதில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு 1 or 2 months ஏதாவது ஒரு டைமில் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து விட்டுருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஒழுங்காக இப்போ இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டைம் வேணால் விட்டுருவோம். அப்ளிகேஷன் எந்த டைம் வேணால் ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு வந்து எக்ஸப்ஷன் நிறையா வந்து இது கொடுத்துருக்காங்க. அதாவது விதவை எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ஷன்னா ஒரு சிறப்பு சலுகை அந்த மாற்றுத்திறனாளிக்கு முன்னுரிமை கொடுக்குறது. ப்ரீஃபரன்ஸ் மாற்றுத்திறனாளிக்கு விதவையாக இருக்கணும், ஆதரவற்ற பெண்கள், பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பாலின விண்ணப்பதாரருக்கு கொஞ்சம் முன்னுரிமை வழங்கப்படலாம். இவங்களோட அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு விதவை ஆதரவற்றவருக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. 40க்குள்ள இருக்கும் சொல்லியிருக்காங்க.
நம்ம ஒன்றா இப்போ இருந்து ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க, ஓட்டர் ஐடி கேட்டிருக்காங்க. இது நம்ம இப்போ இருந்தே வந்து கரெக்டாக எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி நம்ம ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த போஸ்டிங் விட்டுறதுனால கொஞ்சம் மக்கள் எல்லாமே எல்லாம் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட் கூட ஒன்று போட்டு வச்சுக்கணும். டக்குன்னு வந்தது கேட்போம். இன்கம் சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கு, ஃபோட்டோ, நம்ம தரப்பில் எல்லாமே நம்ம சரியாக வச்சுக்க வேண்டும். பே ஸ்கேல் பார்த்துட்டு ஓகே எல்லாம் சேம் தான். மணி அங்கன்வாடிக்கு எல்லா ப்ரொசீஜர் அதே தான். அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான். அதே லேடிஸ் ஜென்ஸ் வந்து ஏஜ் நாட்டுக்குள்ளே 25 இயர்ஸ்லேருந்து 35 வயசு வச்சிருக்கோம். எல்லாம் சேம் தான். ஆதார் கார்டு ரேஷன் எல்லாம் அதே தான். மணி அங்கன்வாடிக்கும் பேஸ்க்கு மட்டும் 5100 ஆரம்பத்தில் 18,000 அங்கன்வாடியாக உங்களுக்கு சேம், எல்லாம் சேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தொடர்பான அப்டேட் ஏதாவது இருந்தால் நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். எப்போ போடுறாங்களோ அதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம யூடியூப் சேனல் போடுறோம். அப்போ நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.